அவர் ஒரு தொழிலதிபர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரே ஒரு தொழிலதிபர். ஒடிசா மாநிலத்தில் அவர்களுக்கு பல தொழிற்சாலைகள் இருக்குது. அவர் தமிழ்நாட்டிலே முகம் போட்டு இருக்க போகிறார். அதுதான் பெரிய விஷயம். தமிழ்நாட்டிலே முகம் போட்டு அட்லீஸ்ட் அக்டோபர் மாதத்திலிருந்து ஒரு 20-25 நாளாவது இருப்பார். கேம்ப் பண்ணுவாரு. பல மாவட்டத்துக்கு போறாரு. பல மாவட்ட செயலாளர்கள், பல மாவட்ட தொண்டர்களோட பேசி, பூத் லெவல் இது பேசி எல்லாம் பண்ண செய்ய போறாரு. இனிமேல் எந்த பாஜக தலைவர்களுக்கும் தில்லி செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பிரசிடென்ட் ஜே.பி. நட்டானா இவர் வைஸ் பிரசிடென்ட். அதனால சீனியர் லெவல்ல ஒரு தலைவர். இவர் அமித்ஷாக்கு ரொம்ப நெருங்கியவர். இங்க அப்போதைக்கு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிலவரத்தை பத்தி, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கூட்டணியோட செயல்பாடு, கூட்டணி எப்படி போயிட்டு இருக்குது, இதை தவிர்த்து அவர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ எடப்பாடியை சந்திச்சு, மற்ற அதிமுக நிர்வாகிகளை சந்திச்சு கோஆர்டினேஷனை நல்லா பண்ண போறாரு. இதனால இந்த ஒரு பிரச்சனை இருந்தது இல்லை, இன்னும் பல ஸ்டேட்மெண்ட் வருது, இவங்க ஒன்று சொல்றாங்க ஒன்று, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே தேர்தல் களத்தில் முழுமையாக முழு சக்தியுடன் செயல்பட வேண்டும். இந்த கூட்டணியும் செயல்பட வேண்டும், அதிமுகவும் செயல்பட வேண்டும், பாஜகவும் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல அவர் சென்னை வருவாரு, எல்லா தலைவரையும் சந்திப்பாரு, நயினாரோட கோஆர்டினேட் பண்ணிட்டு எல்லா தலைவரும் சந்திக்க போறாரு. அதுல என்ன ஒரு இது இருக்கு பாத்தீங்கன்னா, எந்த உண்மை கோஷ்டி சமாஜம் இதுவே இருக்காது. எல்லாரோடையும் இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ணி பிளான் பண்ணி டைரக்டா அமித்ஷாக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு, பிரதமருக்கும் ரிப்போர்ட் பண்ணுவாரு. இவரோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பாருங்க, இவர் மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்ட், வெளிநாட்டுல எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால ரொம்ப மாடர்னா சிஸ்டமேட்டிக்கா செய்வார். அப்புறம் எங்கெல்லாம் டென்ஷன் இருக்குதோ அதெல்லாம் சரி செய்வார். கம்யூனிகேஷன் நல்லா வச்சுப்பாரு, எல்லாரோடையும் எல்லாம் கிளியரா இருக்கணும். என்ன டைரக்ஷன் அமித்ஷா, பிரதமர் அமித்ஷா முடிவு செஞ்சிருக்கிறது என்னன்னா, இனிமே நம்ம போக்கஸ் வந்து திமுக ஆட்சி மீது, திமுக கூட்டணி மீது. திமுக கடந்த இந்த ஆண்டு காலத்துல என்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கோ அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லணும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் தரப்புல இருந்து ஒரு பெரிய இது முடிவு எடுத்திருக்காங்க. பாஜகவுக்கு எந்த சீட்டு ஜெயிக்க கூடாது, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க கூடாது. அந்த பொறுப்பு நம்ம செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்டிருக்கிற பல தகவல் வந்துட்டு இருக்கு. நமக்கு இப்ப இது என்னன்னா ரெண்டு விதம். ஒண்ணு, இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும். இரண்டாவது, நம்ம நல்ல சீட்டுல போட்டியிட்டு, 2 முறையா போட்டியிட்டு, இந்த விட்டுருக்கிற சபதம் இருக்கு பாருங்க, ஸ்டாலின் விட்டுருக்கிற சபதம், ஒரு சீட்டு கூட பாஜக ஜெயிக்க முடியாது, கூடாது, ஜெயிக்க முடியாது, கூடாது, கூடாத வந்து அதை முடியும்னு காமிக்கிறது இவரோட பெரிய பொறுப்பு. ரியல் ஒன் உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் தமிழகத்துக்கு தேர்தல் பொறுப்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 மாநிலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டாலும் இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பைஜெயந்த் பாண்டா எம்பியாக இருக்கக்கூடிய, பாஜகவுடைய தேசிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பைஜெயந்த் பாண்டா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இவருடைய பின்னணி என்ன சார்? ஏன்னா பல்வேறு தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. நவீன் பட்நாயக் அரசை வீழ்த்தி அங்கு பாஜக கொடி நாட்டியதற்கு இவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. டெல்லியிலையும் இவர் மிகப்பெரிய அளவுல செயல்பட்டார் அப்படிங்கிற கருத்துக்கள் வருகிறது. இவருடைய பின்னணி என்ன சார்? நீங்க கரெக்டா சொல்றீங்க. அவரை தமிழ்நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய இதுவே காரணமே இதுதான். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தொழிலதிபர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரே ஒரு தொழிலதிபர். ஒடிசா மாநிலத்தில் அவர்களுக்கு பல தொழிற்சாலைகள் இருக்குது. அதை தவிர்த்து அவர் ஒரு டயத்துல நவீன் பட்நாயக்கு ரொம்ப நெருங்கிய இதுவா இருந்தார். கேந்திரப்பாடான்னு ஒரு தொகுதி இருக்குது, பாராளுமன்ற தொகுதி. அங்கேருந்து முதல்ல நவீன் பட்நாயக் கட்சியில இருந்தாரு. அதுக்கு பிறகு 2 டேர்ம் ராஜ்யசபால இருந்த பிறகு மீண்டும் இந்த தடவை பிஜேபி கேண்டிடேட்டா ஜெயிச்சாரு 2024. அவரோட அப்ரோச் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். அதாவது நன்னா எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணணும், தொகுதிகள் எப்படி செலக்ட் பண்ணணும், எல்லாத்தோட முக்கிய இது என்ன பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ்நாட்டிலே முகம் போட்டு இருக்க போகிறார். அதுதான் பெரிய விஷயம். தமிழ்நாட்டிலே முகம் போட்டு அட்லீஸ்ட் இப்போ இப்போ இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து ஒரு 30, அதாவது 20-25 நாளாவது இருப்பாரு. கேம்ப் பண்ணுவாரு, பல மாவட்டத்துக்கு போறாரு, பல மாவட்ட செயலாளர்கள், பல மாவட்ட தொண்டர்களோட பேசி, பூத் லெவல் இது பேசி எல்லாம் பண்ண செய்ய போறாரு.
இப்ப என்ன இதுல ஒரு பெரிய முக்கியத்துவம் என்னன்னா, இனிமே எந்த பாஜக தலைவர்களுக்கும் தில்லி செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஒன்று. இரண்டாவது, அமித்ஷாவை மீண்டும் மீண்டும் சந்திக்கணும்னு ஒரு இதுவே இருக்காது, ஒரு தேவையே இருக்காது. காரணம் என்னன்னா, ஓவரால் இன்சார்ஜ் இது வந்து தமிழ்நாடு தவிர்த்து மற்ற தேர்தலுக்கு இது பண்ற இதுக்கு போட்டாச்சு. பாருங்க, பீகாருக்கும் போட்டாங்க, மேற்கு வங்காளத்துக்கும் போட்டாச்சு. அப்ப எல்லா பாஜக அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்திருக்கு. தமிழ்நாடுக்கு இவருக்கு கொடுத்திருக்கு. இன்று அவர் பாஜகவுடன் துணை வைஸ் பிரசிடென்டா இருக்கிறார். பிரசிடென்ட் ஜேபி நட்டானா இவர் வைஸ் பிரசிடென்ட். அதனால சீனியர் லெவல்ல ஒரு தலைவர் இவர். அமித்ஷாக்கு ரொம்ப நெருங்கியவர். இங்க அப்போதைக்கு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிலவரத்தை பத்தி, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கூட்டணியோட செயல்பாடு, கூட்டணி எப்படி போயிட்டு இருக்குது, இதை தவிர்த்து அவர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ எடப்பாடியை சந்திச்சு மற்ற அதிமுக நிர்வாகிகளை சந்திச்சு கோஆர்டினேஷனை நல்லா பண்ண போறாரு. அதாவது இத்தனை நாளா இந்த ஒரு பிரச்சனை இருந்தது இல்லை, என்னவோ பல ஸ்டேட்மெண்ட் வருது, இவங்க ஒன்று சொல்றாங்க ஒன்று, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே தேர்தல் களத்தில் முழுமையாக முழு சக்தியுடன் செயல்பட வேண்டும். இந்த கூட்டணியும் செயல்பட வேண்டும், அதிமுகவும் செயல்பட வேண்டும், பாஜகவும் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல அவர் சென்னை வருவாரு, எல்லா தலைவரையும் சந்திப்பாரு, நயினாரோட கோஆர்டினேட் பண்ணிட்டு எல்லா தலைவரையும் சந்திக்க போறாரு. அதுல என்ன ஒரு இது இருக்கு பாத்தீங்கன்னா, எந்த இனிமே கோஷ்டி சமாஜா இதுவே இருக்காது. எல்லாரோடையும் இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ணி பிளான் பண்ணி டைரக்டா அமித்ஷாக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு, பிரதமருக்கும் ரிப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ தமிழ்நாடுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதுல இருந்து நல்லா தெரியுது சிவா சார். ஏன்னா இப்ப வந்து பல பிரச்சனைகள் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த கடந்த 5-6 மாதங்களாக இந்த கூட்டணிகளில் ஏற்பட்டிருக்கிற உரசல், ஒரு இது பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் இனிமே இருக்காது. ஏன்னா இவர் டைரக்டா இருப்பாரு, ஆக்சஸ் பண்ணுவாரு. இது கூடவே என்னன்னா பல போல் சர்வே டீம்ஸ் எல்லாம் வேலை செய்ய போகுது. பாஜக, மத்திய பாஜக சில சர்வே டீம்லாம் இருப்பாங்க, அதுவும் இவரோட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. டெல்லியில பாத்தீங்கன்னா, டெல்லியில அவரை போட்ட பிறகு பெரிய மாற்றம் ஏற்பட்டது பாஜகவோட இதுல. அதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டி ஆப் அவங்க தான் ஆட்சியில இருந்தாங்க. ஆனா ஒரு 2 ஆண்டு காலம் அங்க பார்த்துட்டாரு, பார்த்துட்டு நல்லா மாத்தி கொடுத்துட்டாரு. ஏன்னா இவருக்கு ஒரு இவரோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பாருங்க, இவர் மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்டு, வெளிநாட்டுல எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால ரொம்ப மாடர்னா சிஸ்டமேட்டிக்கா செய்வார். அப்புறம் எங்கெல்லாம் டென்ஷன் இருக்குதோ அதெல்லாம் சரி செய்வார். கம்யூனிகேஷன் நல்லா வச்சுப்பாரு, எல்லாரோடையும் எல்லாம் கிளியரா இருக்கணும், என்ன டைரக்ஷன், அதாவது எந்த மாதிரி. ஏன்னா இப்ப அமித்ஷா, பிரதமர் அமித்ஷா முடிவு செஞ்சிருக்கிறது என்னன்னா, இனிமே நம்ம போக்கஸ் வந்து திமுக ஆட்சி மீது, திமுக கூட்டணி மீது. திமுக கடந்த 5 ஆண்டு காலத்துல என்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கோ அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லணும். அது புதுவிதமாக மக்களுக்கு புரியும்படி, மக்கள் மீண்டும் ஏமாறக்கூடாது அப்படின்னு ஒரு கேம்பெயின் எடுக்க போறாங்க கையில. ஸோ இதுக்கெல்லாம் திட்டம் போட்டு ஜெயபாண்டா இது பண்ண போறாரு. இவரை முழு பேர் வந்து விஜயபாண்டா, ஆனா இவரை ஜெயபாண்டா ஜெயபாண்டான்னு சொல்லுவாங்க எல்லாம். தமிழ்நாட்டுக்கு கூட்டணிக்கு ஜெய் கொடுக்கணும் என்று இவரை நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். சார், இப்போ ஜெயபாண்டா அவர்கள் இங்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு, அப்போ திமுகவுடைய தேர்தல் வியூகம், திமுக பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில திமுக வந்து வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இதற்கு பெரிய ஒரு நெருக்கடி உருவாகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லைங்க, அதாவது நெருக்கடி இருக்கவே இருக்குது. திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி இருந்ததுனால மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தியை எப்படி டாப் பண்ணுவது பாருங்க. மக்கள் மனசுக்குள்ள இருக்க இது இருக்கு பாத்தீங்களா, திருப்பி இந்த ஆட்சி வேண்டாம்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பார்த்துட்டாங்க. ஏன்னா இப்ப கடைசி நேரத்துல இந்த திட்டம் அந்த திட்டம், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு திட்டம் அந்த எல்லாம் இப்ப கடைசியில வருது. இதெல்லாம் 5 ஆண்டு காலத்துல முடிஞ்சிருக்கணும்ல. எல்லாம் இப்ப நடக்குது இந்த திட்டங்கள்லாம். அது விளையாட்டு வீரராக இருக்கட்டும், பள்ளி மாணவர்கள் மாணவிகளை எல்லாம் இப்ப வருது. அதனால இவங்க வந்து அதெல்லாம் எடுத்து கொண்டு போறாங்க. அதை தவிர்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த கூட்டணியை இன்னும் 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 எப்படி வலிவுபடுத்துறது, வேற யாரை சேர்த்துக்கிறது. அதாவது இனிமே அலையன்ஸ் டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது நேரடியாக எல்லாரும் டெல்லி போக வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கேயே பேசி எல்லாம் இது பண்ணுவாரு. இப்ப எல்லாரோடையும் பேசி அங்க கருத்து தெரிவிச்சு
அண்ட் இவர் எல்லா இடமும் போறாரு. இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு, அமித்ஷா தரப்புல இருந்து கொடுத்திருக்கிற இது என்னன்னா டைரக்ஷன், நீங்க எல்லா மாவட்டங்களும் போங்க, பிஜேபியோட இதெல்லாம் பாருங்க, நம்ம நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க, அவங்க நிலைமை என்ன, அவங்களுக்கு பிரச்சனை என்ன, அதெல்லாம் பாருங்க, கவனிங்க, பூத் லெவல்ல பாருங்க அப்படின்னு இவருக்கு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் கூடவே இன்னொரு அமைச்சரும் இருக்காரு. அதாவது உங்களுக்கு மகாராஷ்டிரா முரளிதர். மகாராஷ்டிராவை சார்ந்த முரளிதர் முடோல் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவர் மகாராஷ்டிரா சேர்ந்தவர். அவரும் நம்ம பிரதமர் மோடிக்கு ரொம்ப நெருங்கியவர். யங் மினிஸ்டர், சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் அவர். அதனால அவரையும் இதுல போட்டது பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இதுதான். அவரும் ஒரு பெரிய ஒரு இதுதான். அவரும் யங். சார், ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுவாங்க. அவங்களுக்குள்ள இது படிப்பாங்க, சரி எப்படி ஒர்க் டிவைட் பண்ணிட்டு எல்லா இடமும் போறாங்க. சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்துடைய அரசியல் களமே வித்தியாசப்பட்டது. ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். திராவிடத்திற்கு எதிரான போர்கள் பெரிய அளவில் நடைபெற்றாலும் ஒரு வீழ்த்த முடியாத நிலையில இருந்துட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் ஒடிசாவை சேர்ந்த பைஜெயந்த் பாண்டா அவர்கள் தமிழகத்தில் எப்படி சார் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும்? ஏன்னா தமிழகத்துடைய அரசியல் கள நிலவரம் எப்படி அவருக்கு இருக்கும், எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, அதாவது தமிழ்நாடு ஒரு தனியான இதுதான். அதாவது பாஜக தொடர்ந்து என்ன ஃபீல் பண்றது என்னன்னா, தமிழ்நாடுங்கிறது ஒரு தனி கேட்டகரி. இந்த இடத்துல அவங்க விடாமுயற்சியா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தரம் பாருங்க, டிஎம்கே தரப்பில இருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் தரப்பில இருந்து ஒரு பெரிய இது முடிவு எடுத்திருக்காங்க. பாஜகவுக்கு எந்த சீட்டு ஜெயிக்க கூடாதுன்னு, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க கூடாது. அந்த பொறுப்பு நம்ம செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்டிருக்கிற பல தகவல் வந்துட்டு இருக்கு. நமக்கு நமக்கு இப்ப இது என்னன்னா ரெண்டு விதம். ஒண்ணு, இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும். இரண்டாவது, நம்ம நல்ல சீட்டுல போட்டியிட்டு, நன்று முறையா போட்டியிட்டு, இந்த விட்டிருக்கிற சபதம் இருக்கு பாருங்க, ஸ்டாலின் விட்டிருக்கிற சபதம், ஒரு சீட்டு கூட பாஜக ஜெயிக்க முடியாது, கூடாது, ஜெயிக்க முடியாது, கூடாது. அந்த கூடாத அதை இங்க முடியும்னு காமிக்கிறது இவரோட பெரிய பொறுப்பு. அப்ப என்னங்க, அதுல முதல்ல கேண்டிடேட் நல்லா எடுக்கணும், நல்ல தொகுதியா இது பண்ணணும். இபிஎஸோட இவர் தொடர்ந்து டச் வச்சு கரெக்டா சீட் எடுத்து அதை வின் பண்றதுக்கான இது பண்ண போறாங்க. அப்புறம் அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, அமித்ஷாவும் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, எவ்வளவு சீக்கிரம் நம்ம பிரதமரோட கேம்பெயினும் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருந்தாங்க. சென்ட்ரல் லீடர்ஸ் எல்லாம் இப்ப இவர் 9 ஆரம்பிக்கிறாரு, 6ஆம் தேதியில இருந்து அவர் பண்றாரு. இப்போ அதுக்கு பிறகு ஒன்று மாற்றி ஒன்று இந்த ஜிஎஸ்டி பத்தி எடுத்து சொல்வது, ஜிஎஸ்டியில வரி குறைத்தது, மற்ற இதுலெல்லாம் எப்படி செயல்பட்டு இருக்கு மத்திய அரசு, பிரதமர் மோடியே கேம்பெயினுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரலாம், எங்கெல்லாம் கொண்டு வரலாம், இதை பிளானிங் ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, பீகாருக்கு தர்மேந்திர பிரதான், அவர் பல தேர்தலில் வெற்றி படைத்தவர். ஹரியானா, பீகார்ல முன்னாள் முதல்ல இருந்த தேர்தலுக்கும் பண்ணவர். அந்த மாதிரி அதே இதுக்கு பாருங்க, மேற்கு வங்காளத்துக்கு பூபேந்திர யாதவ் அனுப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஜெயபண்டா, அவர் கூட இந்த முரளிதர் மோகல்ங்கிறவர் பூனாவை சேர்ந்தவர். அவருக்கும் இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னங்க, இத்தனை நாளா பாருங்க ஒரு தொடர்ந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தது. கூட்டணி, இந்த கூட்டணியில் இவங்க இருப்பாங்களா, அவங்க இருப்பாங்களா. ஏன்னா பாருங்க, இனிமே மேட்டர் டிடிகே இருப்பாரா, போவாரா, ஓபிஎஸ் வருவாரா, இந்த அந்த மேட்டர்ல இருந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதுல எப்படி வருவாங்க போவாங்க அது வேற விஷயங்க. அது மேல அதிகமாக ஃபோக்கஸ் வந்துருச்சு. அந்த ஃபோக்கஸ் நாத்திட்டு இந்த கூட்டணி எப்படி செயல்படணும். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இபிஎஸ்க்கு இது ஒரு வெரி குட் நியூஸ். ஏன்னா இபிஎஸ் டைரக்டா இவர்கிட்ட பேசிடலாம், ஜெயபண்டாட்ட. அதே மாதிரி நைனாரும் அங்க டெல்லி போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் இவர் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த குழப்பங்கள்லாம் குறைஞ்சு போயிடுங்க. அண்ணாமலை என்ன செய்யறாரு, அவர் கட்சி தொடங்குவாரா, இது ஆகுமா, அப்படி எல்லாம் இருக்காதுங்க. இனிமே எல்லா தலைவர்களும் சேர்ந்து உழைக்க வேண்டிய நேரம், ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். அது அவர் அதை எப்படி அதை செயல்படுவதுங்கிறது தான் அவரோட மெயின் இதுங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.